இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பைபிளில் எங்கே இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தெரியாட்டி இந்த அதிகாரத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. இது அவர் உயிர்த்தெழுந்தது சரித்திரம். இது அது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னன்று கூட சரித்திரத்தில் இயேசு கிறிஸ்துவ நம்பாதவங்க அவங்க நீங்கள் படிக்கக்குள்ள வைக்கக்குள்ள கட்டாயம் கூட வரலாற்றில் நீங்கள் கிமு என்று குறிக்க வேண்டியது அவங்களுக்கு இருக்குது. அப்போவே நீங்கள் உணர்ந்திருக்கலாம் இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்திருக்கிறாருன்னு. சாதாரணமாக ஒரு சரித்திரத்தில் எல்லாருக்கும் பொதுவாக அப்படி மாற்ற முடியாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிற்று. என்ன பணத்தை வாங்கிட்டு செய்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழும்பித்தாருன்னு சொல்லி சீசன் ஒரு தூதன் சொல்கிறார். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவர்களுடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னே கலிலியாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அப்போ அவங்க மகளே மரியாள் என்ற ஒரு தாய், அவவும் மரியாளும். இயேசுவை முதலாவது வசனம், ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் முடிந்து வருகையில் மகளதேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தபடி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் விழுந்தார்கள். ஒரு கர்த்தருடைய தூதனுக்கே அப்படி விழுந்துட்டாங்க, செத்தவனை போல. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதிருங்கள். எப்போவும் இயேசு கிறிஸ்து சொல்கிறது பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், சமாதானம். இதுதான் இயேசு கிறிஸ்து நிலைநாட்ட வந்த ஒரு காரியம். இந்த காரியம் பணத்தினால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. இதுக்கு நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் உங்களால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பயம், கலக்கம், சமாதானம். அப்போ இது இவ்வளோ ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறது ஒரு உயிரை கொடுத்த அந்த தேவனால் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர்த்து வேறு ஒன்றாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அவனுக்கு தெரியும், அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு அவரோட சீஷர்களுக்கு, தான் இப்படி பாடுக்குள்ளால் போகணும் வரணும் என்று இப்படி உயிர்த்தெழும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 53ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி நமக்காக பாடுபட்டார்ன்றதெல்லாம், அவருக்கு சௌந்தரியமும் இல்லை, அவருக்கு அழகும் இல்லையா. அப்படி அவரை போல் ஒரு மரம் துளிர் விடுகிறது போல் இது செய்கிறது போல் கர்த்தர் சாத்தானுக்கு முன்னால் அவர் வர்றாரு. அவரை தாழ்மையாக தாழ்த்தி கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்குது. அவர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் மனுஷனாக வாழ்ந்து காட்ட வந்தார். அவருக்கு கடவுள்ன்ற அதிகாரத்தில் ஒரு துளியை கூட அவர் உபயோகிக்கவில்லை. சரியா? என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல அவர் சொல்கிற ஒரு என்ன அவர் விட்ட ஒரு காரியம் உண்டு, சொல்ல வேணாம்னு சொல்லிட்டார். அது நான் அவர் அன்றைக்கு அதை சொல்ல விட்டுருப்பாருன்னு சொல்லியிருந்தால் இன்றைக்கு பிரசங்கம் உலகம் முழுக்க அவர் மரிக்க முதலே அவரை இயேசுவை ஏற்றி கொண்டிருப்பாங்க. அவர் ஒரு காரியத்தை அவர் சொல்ல விடலை அவர்களுடைய சீஷர்களுக்கு. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தாம் கிறிஸ்து ஆகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை விட்டார். இதை நான் ஒரு அப்பாவா நான் ஒரு இதாக பார்க்கக்குள்ள, அப்பா சொல்லக்குள்ள அவர் ஒரு பிள்ளை இதை விட்டு தரணும் மாதிரி அவர் செஞ்ச காரியம், அவர் மகிமையில் மகத்துவங்களுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே சொல்ல விடலை. இது மட்டும்தான் ஏசப்பா செய்த ஒரு தவறு ஒரு மாதிரி அந்த ஒரு தவறும் செய்யலை. பட் அவர் விட்ட மறைச்ச ஒரு காரியம் தவறு மாதிரி நான் நினைக்கிறது
அவர் வந்து ஒருவருக்கும் தன் அற்புதங்களை அடையாளங்களை அந்த எல்லாரையும் சுகப்படுத்திட்டாரு. உண்டு ஆசாரியனுக்கு மட்டும் காம்பி ஒருவருக்கும் சொல்லாது. அப்படியே ஆண்டவர் வந்து ஒருவருக்குமே தன்னை காண்பிக்கலை. கடவுள் உண்டு. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து கேட்குறாரு தன்னை குறித்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. பின்பு இயேசு பிலிப்பு வனாந்தர திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசர்களை அவர் ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனை என் ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவரை குறித்து இவங்க ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறாங்கன்னு கேட்டதுக்கு அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றால் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முதல் சகரியாவுக்கு கிடைச்ச தான் அவர் வந்து இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று இயேசுக்கு வழி ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு இதில் கலிலேயாவில் ஞானஸ்நானம் கொடுத்த ஒருத்தர் மனம் திரும்புதலுக்கு எதுவான. அப்போ அவர் என்று சொல்கிறாங்கண்டு சிலர் எலியா என்றும். எலியாண்டா பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி வல்லமையாக வந்து கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவர் வந்து மலையை நித்தாட்டினார், அக்கினியை புறப்படும், அப்படி பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செய்த ஒரு பெரிய ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியே ஆண்டவர் முகத்துக்கு. அவர் தீர்க்கதரிசி எலியான்னு சொல்கிறாங்க. ஏண்டா அவர் திரும்ப வரணுமன்றிருக்கு எலியா. சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர், எரேமியான்றதும் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, அவர்களில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். பொதுவாக தீர்க்கதரிசின்னா எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் சீஷர் 12 பேரில் கூப்பிட்டு அவங்கள்ட்ட கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு, அந்த பேதுரு அவரோடு இருக்கிற பேதுரு பிரயோத்திரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அவ்வளோ, அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் யெகோவா அவர் வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து யார்? அவருடைய குமாரன் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருவண்டா பேத்ருவன்னு சொல்லி இத்தாலியில் சொல்லுவாங்க. பேத்ருவண்டா கல், இப்போ தமிழின் கல் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுரு மேலே இந்த சபையை கட்டுவார் ஆண்டவர். பரலோகத்தின், அதாவது பேதுருவண்டா இப்போ நம்ம எல்லாரும் வந்து ஆவிக்குரிய பேதுருகள் தான் விளங்கிட்டா. நம்மளை கொண்டு கட்டுவார். அன்றைக்கு பைபிளில் இது என்று சொல்லியிருக்கேன்டா, அதெல்லாம் நம்ம ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவண்ட முற்பிதாக்கள் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நாங்கள் சுதந்திரிச்சிட்டோம். அன்றைக்கு ஆபிரகாம் கொடுக்குறேன்டாருண்டா பைபிளில் கொடுத்துட்டாருன்னு இல்லை, அதெல்லாம் நம்மளை பின்தொடரும். அதெல்லாம் நம்மளை வந்து தேடி அந்த ஆசீர்வாதங்களும் வரங்களும் எல்லாம் நம்மளை குறித்து கிரியை செய்யும். ஒன்று நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை உலகத்து காரியங்கள்லேருந்து விட்டு வெளியாகி அவருக்கு ஒப்பு கொடுக்கக்குள்ள அவர் வந்து இந்த காரியங்கள் மூலமாக தொடர்ந்து அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஓகே, இது வந்து பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இது வந்து பாக்கியவான். இதை வெளிப்படுத்தினதால், பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இது இப்போ நான் சொன்னேன், ஏசப்பா ஒரு சின்ன பிள்ளை விட்டுத்தாரேண்டு. சின்ன பிள்ளையாகவும் இல்லை, அது பெரிய பிள்ளையாக தான் நான் சொல்லுவேன் என் அப்பாவுக்கு. ஏனெண்டா அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து கடவுள் என்று யூதர்கள் அறியாமல் போனதுக்கு
அவர் நியாயங்கள் நீதி நிறைய இருக்குது. ஏனெண்டா புறஜாதி நாங்கள் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக யூதர்களுடைய மனக்கண்களை கர்த்தர் மறைச்சி வச்சிருக்கிறாரு. அப்போ எவ்வளவு புறஜாதி நம்மளெல்லாம் சேர்த்து ஆவிக்குரிய ஜூதனாக மாற்றி வச்சிருக்கிறார், ஆவிக்குரிய இஷ்டவேலனாக. சரியா? இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆவிக்குரிய இஷ்டவேலன். நீங்கள் எங்கே இருந்தீங்கன்றாலும் சரியா, அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தீங்கன்னா அது உங்களோட பிரச்சனை. நான் ஆவிக்குரிய இஷ்டவேலன். சரியா? நான் இந்த கலர்லேயே உடம்புலையே இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளால் அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டனோ, இப்போ நான் அவரை அப்பா பிதாவேன்னு சொல்லி புத்திர சுவாத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டனோ, இப்போ அப்பான்ற அவரை நான் கூப்பிட தொடங்கினனோ, அண்டையிலிருந்து நானும் ஒரு ஆவிக்குரிய ஜூதன் தான், ஆவிக்குரிய இஷ்டவேலன் தான். சரியா? இதை யாராலும் மறக்க இயலாது, மறக்க முடியாது. இல்லைன்னா நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய இஷ்டவேலர்கள். ஓகே, இப்போ என்னன்னு சொன்னால், அங்கே தன்னை கிறிஸ்துவன்னு சொல்லி மறைக்கிறாரு. அவர் மறைச்சது நான் மாம்சத்தில் பிள்ளை என்று சொல்கிறேன், ஆனால் அவர நீதி ஒன்று இருக்கல, மகா நீதி. அது என்னத்துக்கு இன்றைக்கு நான் இப்படி கதைக்கிறதுக்காகத்தான் அவர் அன்றைக்கு அங்கே சொல்ல வேணாம் மறைச்சிருக்கிறாரு. ரைட்டா? அவர் அவ்வளோ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்ம ஒரு பக்கத்தால் பிள்ளை சொன்னாலும் அவர் இன்னொரு பக்கத்தால் பெரிய நீதி வச்சிருக்கிறாரு. அவர் குற்றம் சாட்டப்படவே முடியாது. நான் அவரை பிள்ளை என்று சொன்னதே அது பெரிய மகா தப்பு. அதே ஒரு பிள்ளை தான். அது அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள ஒரு உறவில் நான் அந்த வார்த்தையை சொல்ல துணிஞ்சேன் நான். ஆனாலும் அவரை பிள்ளை சொல்ல ஒரு மனுஷனாலும் முடியாது, சொல்லவே முடியாது. ஓகே, அப்போ அவர் கிறிஸ்துவன்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே சொல்ல வேணாமன்ற ஒரு கட்டளை எடுக்கிறாரு. இப்போ இன்றைக்கு வரைக்கும் யூதர்களுக்குள்ள உண்மையாக இப்போ இருக்கிற யூதர்களுக்குள்ள இந்த மாம்சத்தில் யூதராக இருக்கிற யூதர் இருக்காங்களே, அவங்க கிறிஸ்தவர்கள் இல்லை. அதில் மேசியானிக் ஜூதிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள், மேசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள். மற்ற யூதர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்க எல்லாரும் பிதாவோடு இருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டு பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அதுவும் அதை எந்த அளவுக்கு இப்போ கடைப்பிடிக்கிறாங்கன்ட்டு நமக்கு அதில் குறித்து சரி போல நான் கதைக்க வரல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாத சுவட்டில் நடக்கிறவன் தான் கிறிஸ்தவன். அது உண்மையான கிறிஸ்தவன். சரியா? கிறிஸ்தவன்ன்றது இப்போ நான் உலகம் கதைச்சி போட்டு அங்கால் அக்கிரமம் செஞ்சு கொண்டு பாவம் செஞ்சு கொண்டு அநியாயம் செஞ்சு கொண்டு திரிஞ்சனேன்டா நான் உண்மையான கிறிஸ்தவன் இல்லை. நான் கிறிஸ்தவன்ன்றே சொல்ல இயலாது. கிறிஸ்தவன்ன்றது கிறிஸ்துவ எப்படி ஒரு கணத்தில் அரைஞ்சால் மற்ற கணத்தை காட்டுண்டு பிரமாணம் அவர் எப்படி எல்லாம் கட்டளைகளை கொடுத்தாரோ அதன்படி வாழ்கிறவன் தான் கிறிஸ்தவன். அதில் மனம் திரும்புகிறவன் தான் கிறிஸ்தவன். அந்த பிசாசின் அந்த அசுத்த காரியங்கள்லேருந்து மனம் திரும்புகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். இப்போ பாருங்கள், இப்போ நான் சொல்ல வரேன் என்னடா, இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். இதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர் உயிர்த்தெழுந்த காரியத்தை அங்கே இருந்த காவலாளிகள் அவனை உயிர்த்தெழும்பிட்டார். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அவர்கள் என்னை காண்பார்கள். இதுக்கு உங்களுக்கு முதல் வசனம் வாசிக்கல, ஃபுல்லாக வாய்ச்சிருந்தா விளங்கியிருக்கு. நான் சொல்ல வர என்னண்டா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த விஷயத்தை இந்த பணமே எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. பணத்தினால் ஜனங்கள் போடுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இப்போ இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. இப்போ நான் திரும்பவும் வாசிக்கிறோம் பாருங்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பார்த்தீங்களா? அவர் சொல்கிறது முதலாவது, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், விசுவாசமாயிருங்கள். இதைத்தான் கர்த்தர் சொல்கிறார். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு மூல காரியங்கள், வேறு ஒன்றுமே செய்ய தேவையில்லை அவர் நாமத்தின் மேலே. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். அவர்கள் போகையில் காவல் சேவர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே அதாவது இயேசுவை காவல் காத்து அவர்கள் நகரத்துக்குள்ளே
நடந்த யாவற்றையும், இதுதான் பாயிண்ட், பிரதான ஆசாரியனுக்கு அறிவித்தார்கள். இதைத்தான் சொல்ல வார். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி பற்றி ஒரு மீட்டிங் ஒன்றை போட்டு சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவருடைய சீஷர்கள் இராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அப்படி பார்த்தீங்களா? நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். அவனை இயேசு அவனை என்று வரை சொல்கிறாங்க. இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம். அப்போ இது மேலுக்குள்ளவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்க சமாதானப்படுத்தி அதை அவனை தப்புவிப்பாங்க. அந்த காவலாளிகள் அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களுக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. 11 சீஷரும் கலிலேயாவிலே கர்த்தருக்கு அந்த பேச்சு இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறார்? இயேசு மறிக்க எல்லாரும் அவர் தூதர்கள் சீஷர்கள் எடுத்து போய்த்தாங்கன்ற பேச்சு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இதால் எத்தனையோ பேருக்கு உண்மையாகவே ஆண்டவர் ரட்சிப்பு இந்த காலத்துங்களுக்கு நடத்த இல்லாமல் இருக்குது. பாருங்கள் எப்படிப்பட்ட விஷயங்கள் உண்டு. அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை பாருங்கள். 11 சீஷரும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டு சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சீஷர்களா? சிலர். அவங்க 12 பேர் தான். அந்த 11 பேர் ஒருத்தன் காட்டி கொடுத்து போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் சந்தேகப்படுறாங்க. இதுதான் அடுத்த விஷயம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டு சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்போ நம்பினது 2-3 பேராக தான் இருக்குது. அப்போ சிலர்ண்டா நிறைய பேர் அங்கே. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யெகோவால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது கர்த்தரால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவுக்கு. அதுதான் அவர் சொல்கிறார். இப்போ அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கேன்டா, அவர் அந்த சிலுவையில் வெற்றி சிறந்துட்டார். ஜெய கிறிஸ்து, அவர் ஜெயம் எடுத்துட்டார். அதால் எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இதே வசனம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனுடைய எல்லா இதுகளையும் கர்த்தர் உறிந்து கொண்டார். எங்கே ஞாபகம் வருதுன்னா, பிசாசு 3 விதமாக கர்த்தரை சோதிக்கிறதுக்கு கூட்டி போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் விழுந்து என்னை வணங்குவீரானால் உமக்கு எல்லாம் தருவேன் என்று பிசாசு 3வது சோதனையில் கர்த்தருக்கு சொல்கிறான். அந்த சிலுவை பாட்டுக்கு 40 நாள் உபவாசம் இருந்து வரக்குள்ளே பிசாசு கர்த்தரை சோதிக்க 3 விதமாக வாரம். அதில் 3வது சோதனையில் இப்படி. அப்போ அவர் பிசாசனுடைய சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். அந்த உரிந்து கொண்டது என்ற அதிகாரமாக இந்த வசனத்தை நாம் விளங்கி கொள்கிறேன். அப்பொழுது இயேசு சமயத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு. இதே வார்த்தை மாதிரி தான் பிசாசு சொன்னவன். இவைகளை எல்லாம் உனக்கு, இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உலகத்தையும் தருகிறேன், நீ விழுந்து பணியும் என்று. கர்த்தர் செய்யலை. சிலுவையில் தண்டை உயிரை கொடுத்து இன்றைக்கு இதை தூக்கி எடுத்திருக்கிறார். இவ்வளோ அதிகாரங்களையும் ஏன் எடுத்தாருண்டா, இவர் ஆதியில் நமக்கு ஏவாள் மூலம் நமக்கு தந்த ஆசீர்வாதங்கள், ஏவாள் அந்த ஆசீர்வாதங்களை பிசாசுர கையில் கொடுத்ததால், அப்போ மனுஷன் பிசாசுர கையில் கொடுத்ததால் மனுஷன் தான் அதை மீட்டுக்கொள்ளணும். மனுஷன்தான் அந்த அந்த காரியங்களை அந்த மனுஷன் கொடுத்ததை மனுஷன் மீட்டுக்கொள்ளணும் பிசாசிட்ட இருந்து. அப்போ எந்த ஒரு மனுஷனாலும் அவன் பாவம் செய்யாமல் அவனோட வாழ முடியலை. அப்போ கர்த்தர் மனுஷனாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லாம் அந்த பிசாசு என்னெல்லாம் நாங்கள் ஆதியில் பிசாசு பறித்து எடுத்தான் எல்லாத்தையும் அவர் திரும்ப நமக்கு பெற்றுக்கொண்டு நமக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தை ஆவியை நமக்கு தந்திருக்கிறது. ஓகே, அவர்கள் கண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் விளங்கிட்டு அவர் சொன்ன கட்டளையின்படி நீங்கள் செய்யணும். கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் எப்பொழுது என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். கொலோசியர் 1 கிறிஸ்து மகிமையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே இருக்கிறது தான் இந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இது நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அடிக்கப்பட்டதுக்கு இன்றைக்கு சும்மா புதிய ஏற்பாட்டில் மட்டும் கிறிஸ்து அடிக்கப்பட்டார் என்று சொல்லலை. அவர் மரிக்க முதலே எவ்வளோ காலத்துக்கு முதல் பாருங்கள். இப்போ நான் பார்க்குற இந்த பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ அவளுக்கு நீ அவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த கட்டு அவுக்கிறது வைக்கிறது எல்லாம் அவர் நமக்கு தந்த திறவுகள் ஆறுண்டா நம்மளோட இயேசு கிறிஸ்து தான். நம்மளோட சாவி, அந்த திறப்பு நம்மளோட இயேசப்பா தான். அவர் தான் நம்மளை விடுவிக்க வல்லவர், நம்மளை பாதுகாக்க வல்லவர், நம்மளோட எல்லா விதமான அக்கிரங்கள்லேருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள வல்லவர். இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தர் இது இயேசு பிறக்கிறதுக்கு சொல்லப்படுது. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தர்த்துவம் என்றால் கர்த்தர் தான் யெகோவா, இயேசு தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ எல்லாரும் குழம்புற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், குமாரன் கடவுள்ற குமாரன் என்று சொன்னீங்கன்னா அப்போ கடவுளாரு, அப்போ கர்த்தரை யாரு? இது ஒரு குறிப்பிட்ட ஒரு விசுவாசம். சரி, அவங்க திரியேக தேவன், அவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 நபராக இருக்கிறாங்க. சிலர் நபர்ன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க 3 நபராக கிரியை செய்கிறாங்க. இப்போ ஆவி ஆனவர், பைபிளில் அப்படி தான் இருக்குது, ஆவியானவர். அப்போ ஆவியானவர்ன்னு சொல்லக்குள்ள அவர் ஒரு நபர். அப்போ பிதா இந்த உலகத்தை ஆளுகை செஞ்சார். ஆதியிலே வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை மாம்சமாகி இப்பொழுது நமக்குள்ளே வந்திருக்கிறார். அந்த வார்த்தை இந்த ஏசாயா இது எத்தனையோ 2000 வருஷங்களுக்கு முதல் சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்து வரப்போகிறாருன்றது. பாருங்கள், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 9:6 வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானம் தேவையா? கர்த்தரிடத்தில் வாங்க, அவர் தான் சமாதானத்துக்கு பிரபு. நீங்கள் எவ்வளோ கோடி மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கொடுத்தாலும், உங்களால் மில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் கொடுத்தாலும் உங்களால் இந்த சமாதானத்தை வாங்கலை. ஏண்டா சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் சமாதான பிரபு. ஓகே, அவர் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும் படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. கர்த்தத்துவத்துக்கும் அவருடைய சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சரியா? அவரோட வைராக்கியம் தான் சிலுவையில் இன்றைக்கு நமக்கு செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்போ கர்த்தருடைய அடுத்த இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், அப்படியா கேளுங்க. இது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு முதல் ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் உண்டு. பாருங்க, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையை போலவும். இது கர்த்தரை குறித்து சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து. கர்த்தரென்றாலே இயேசு கிறிஸ்து தான், நீங்கள் குழம்பத்தவில்லை. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்தில் இருந்து துடிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்பினார். ஆறாவன் சாத்தானுக்கு முன்பாக. திரும்ப வாசிக்கிறேன். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும். வறண்ட நிலத்தில் ஒரு வேர் விட்டு வாரது ஒரு இலகுவான காரியம் இல்லை, தண்ணி ஒன்றும் இல்லாமல் கடும் வறண்டு போன இடத்துல போலவும் அவனுக்கு முன்பாக எழும்பினார்.
அவருக்கு அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏனென்றால் அவர் அடித்து கிழிச்சு தொங்க விட்ட மாதிரி அடித்து சக்கையாக்கி போட்டாங்க. சில விஞ்ஞான ஆராய்ச்சியை சொல்கிறாங்க, அவர் வந்து கிழிக்கப்பட்டார்கள், அவர் வந்து சக்கையாக்கப்பட்டார், அடித்து தூளாக்கி போட்டான் என்ற அப்பாட சரீரத்தை. அப்படி இருந்தும் எப்பயோ அவர் செத்திருக்கணும், அவ்வளோ அடிக்கும். அவர் சொன்ன அந்த பழைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக அவர் சிலுவைக்கு போய் அங்கே தான் அவர் வந்து ஜீவனை பிதாவிட்ட ஒப்பு கொடுத்தார். என்னதான் கொலை செஞ்சாங்கன்றாலும் அவர் கொலைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இதான் நீதி, செஞ்சால் தான் வெற்றி. சரியா? இல்லாட்டி 39 அடியோடய அவர் செத்துருக்கணும். ஒவ்வொரு சாட்டையிலையும் எத்தனையோ விதமான கொழுக்கி இருக்குமா அடித்து கிழிச்சு எடுக்கிறதுக்கு. சரி, இந்த அதிகாரத்தை இதை வாசிக்கிற முடியாது கேளுங்க. ஓகே. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்பினார். அவருக்கு அழகுமில்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவரை வந்து அசட்டை பண்ணினாங்க, கண்ணை கட்டி போட்டு அடித்து போட்டு அடிச்சேன்னு சொல்லுன்னா. சரியா? அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். நம்மளால் மனுஷராக தான் அடித்தானே கொண்டு சிலுவையில். ஒரு பாவம் செய்யாத இயேசு அறையுங்க, எங்களுக்காக பரவாசை விடுதலை செய்யுங்க. எத்தனையோ இதுக்கு கொலை ஜெயிலில் அனுபவிக்க வேண்டியவனை விடுதலை செய்யுங்க, சிலுவையில் இயேசுவில் அறையுங்கன்று இயேசு குறித்து இந்த ஜூதர்கள், இப்போ மாம்சத்தில் இருக்க அந்த ஜூதர்கள் வந்து இது செய்தாங்க என்று சொல்லிட்டு அவன் சொல்கிறான், ராஜாவை சொல்கிறான், இவரில் ஒரு குற்றத்தை நான் காணலை, இவர குற்றப்பலி இரத்தப்பலி என்னில் வராதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இவங்க இயேசுவில் வர்ற இரத்தப்பலி சாபம் எங்கள் மேல் வரட்டும்னு அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்படி ஏற்றுக்கொண்டதால் இன்றைக்கு பாருங்கள், அவங்க வந்து நிறைய காரியங்கள் விளங்கப்படுத்தி சொல்ல தெரியாது எனக்கு. அது சில விஷயங்களை வசனங்கள் கூட ஆறாருமா எனக்கு சொல்ல தெரியாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கொண்ட சாபத்தின் நிமித்தம் பெரிய துன்பங்கள். அப்படி அந்த ராஜா கொல்ல போகிற ராஜாவே சொல்கிறான், இவரில் வந்து எனக்கு ஒரு பிள்ளையும் தெரியலை, ஆனால் அவங்களோட நிமித்தம் செய்கிறேன், நான் அவரை இரத்தப்பலி எண்ணில் வராண்டு ராஜா தப்பித்தார். ஆனால் அவங்க எல்லாரும் கூக்குரல் சத்தம் விட்டு கூக்குரல் இட்டாங்களாம், இயேசுவை சிலுவையில் அறைய சொல்லி. அது நிமித்தம் தான் ராஜா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் விட்டார், அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தான். ஓகே. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அப்பா, அவரை விட்டு தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். அப்போ அவர் அவ்வளோ படக்குள்ள கூட நம்ம போயிட்டு ஒருத்தன் போய் கேட்கல, அடிக்காத கொல்லாதன்னு ஒரு மனுஷன் எழும்பல. பார்த்தீங்களா? அவ்வளோ ஒரு கொடுமை. இப்போ உலகத்தில் என்ன நடந்தாலும் குரல் கொடுக்க ஒரு குரூப் இருக்குது. ஆனால் அன்றைக்கு அவ்வளோ கொடுமை தேவனுக்கு நடக்கக்குள்ள ஒரு மனுஷன் போய் தடுத்து கேட்கல. ஏனென்றா இது பிதா போட்ட பிளான். அவர் அனாதி ஸ்நேகத்தினாலே நம்மளை ஸ்நேகிச்சாரு என்றதுக்கு அடையாளம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு தந்தருளினார் என்று வசனம் இருக்குது. அப்போ அதுக்காக அவர் தான் திறக்கிறவரும் பூட்டுறவரும், இருதயங்களை கடினமாக்குறவரும் இருதயங்களை லூஸ் ஆக்குறவரும். அவரால் தான் எல்லாம் செய்யும். அந்த பார்வோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எகிப்திலேருந்து வரவிடாத நேரத்தில் அவன் எத்தனையோ தரம் போகிறதுக்கு விடுறதுக்கு மனதை எடுக்கிறான், பூரா கடினமாகுது. அவ்வளவுக்கும் கர்த்தர் தான் அவன் மனதை கடினப்படுத்தினார் 2 வசனம் இருக்குது. ஆச்சரியமாக இருக்கும், என்னப்பா போக சொல்கிறீங்க இப்படி செய்கிறீங்கன்ட்டு. அதான் ஏனெண்டா அங்கே ஒரு பிரசங்கி சொல்கிறாரு, அப்படி கடினப்படுத்தி விட்டதால தான் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று. ஒரே தரத்தில் கடினப்படுத்தி போட்டு வாங்கன்னு சொல்லியிருக்க, வெளியில் வந்துட்டு அவங்க சில அவங்களோட முறுமுறுப்பு அவங்களோட காரியங்களால் அவங்க 40 வருஷம் மனாந்திரத்தில் அலைஞ்சாங்க. அலையக்குள்ள சொல்லியிருப்பாங்க, கர்த்தர் நல்லம் இல்லை, பார்வோன் நல்லவன் மாறி இருப்பாங்க. அதால தான் அந்த வாதையில் கர்த்தர் வந்து விட்டு போட்டு இத்தனை விதமான வாதையை நீங்கள் அது புதுசு எடுத்து வாச்சிங்கன்னு அவங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாடுகளில். சரியா? கர்த்தர் வந்து இருதயங்களை கடினப்படுத்துகிறவரும் லூஸ் படுத்துகிறவர் தான், சமாதானப்படுத்துகிறவர். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போய் கேட்குறது கர்த்தர் விட இல்லை. அப்போ
பிழை இல்லைன்னு ராஜா அறிஞ்சு கூட ஒரு ராஜா பிழை இல்லைன்றா விடுதலையை தான் ஆக்கியிருக்கணும். அவன் மக்களுக்காக விட்டான். ஓகே, உங்களுக்கு விளங்கியிருக்கும் வழிபாடு என்னன்ட்டு. இப்போ நான் அதை சொல்ல வரல. இந்த ஏசாயா 53 அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா எப்போயோ அடிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவுக்காக இப்போ சொல்லித்தாங்க. அன்பு முஸ்லீம் மக்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்கிறீங்க, தீர்க்கதரிசின்னு சொல்கிறீங்க. எத்தனையோ தீர்க்கதரிசிகள் வந்திருக்காங்க. ஒரு தீர்க்கதரிசியை கூட இப்படி ஒரு தீர்க்கதரிசி வரப்போகிறாங்கன்ட்டு அந்த பெருசாக இயேசு கிறிஸ்துவை சொன்னது போல் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு அதை ஒவ்வொரு வார்த்தையாக இப்படி பிறப்பாங்க, இப்படி இறைமையாக கூட தாயின் சின்னையில் எறிஞ்சார், சாமியில் இப்படி கற்பத்தில் வந்தார், யோசானசன் இப்படி கத்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவான், அவரை குறித்து கொஞ்சம் இருக்குது. ஆனால் இப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த ஒரு தீர்க்கதரிசிக்கும் வழிபாடு இல்லை. நீங்கள் ஏண்டாவது இயேசு கிறிஸ்து கடவுள், ஆனால் நீங்கள் யார் இயேசு கிறிஸ்துவ தீர்க்கதரிசின்னு சொல்கிறீங்களோ அப்போ பாருங்கள், பைபிளில் ஒரு இடமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்காகத்தான் பைபிள் முழுக்க இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்குது. எந்த ஒரு வார்த்தையை வாசிக்கின்றாலும் அவர் தான் போவார். அவருக்குள்ளால தான் எல்லா வசனங்களும் இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் தான் உண்மையான தெய்வம். இதெல்லாம் நானும் தான் வேலைக்கு ஓடணும் விட்டுட்டு கழிச்சு கொண்டு நிற்கிறேன். இந்த டைம் எல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு நீங்கள் ஒரு ரூபா தரப்போகிறதும் இல்லைன்ட்டு ஒரு லாபம் இல்லை. எங்களுக்கு தான் டேட்டா நட்டம், இது நட்டம், டைம் நட்டம், எல்லா நட்டம். ஆனால் அவர் எங்கள் மீது கடமையாக வச்சிருக்கிறார். நீங்கள் போய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சு அவங்க ஞானஸ்தானம் கொடுக்கணும், சீசர்கள் ஆக்கி. அப்போ அதுதான் அந்த நேரத்தில் உங்களுக்கு செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னால் உங்களுக்கு தான் பெரிய பாடு. இப்போ நீங்கள் யுத்தங்களுடைய செய்திகளையும் கொள்ளை நோய் எல்லாத்தையும் கேள்விப்படுவோம். எல்லாம் நீங்கள் கண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்கள் எல்லாத்தையும் மறந்து அவங்க வாழ்ந்தது போல் இந்த காலங்களையும் வாழாமல் கொஞ்சமாவது யோசிங்க. இயேசு இவ்வளவுக்கு ஒரு எந்த சரித்திரத்திலும் இல்லாத ஒரு புத்தகம், ஜீவ புஸ்தகம். நீங்கள் இயேசுவை காணணுமெண்டா இப்போ காணுவீங்க. அந்தளவுக்கு ஒரு புரூபான ஒரு தேவன், அவர் உயிருள்ள தேவன். நீங்கள் பேசணுமா, உங்களோட உள்ள முடைஞ்ச நேரத்தில் இயேசுவேன்னு ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க இந்த சூழ்நிலையிலேருந்து. அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் உதவி செய்கிறாரோ இல்லையோ, உங்களோட மனத்தில் இருக்கிற ஒரு பாரம், ஒரு பயம், ஒரு திகில், ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, ஒரு சூசைட், ஒரு தற்கொலை நாவி, ஒரு பிசாசு பிடிச்ச மாதிரி எந்த ஃபீலிங்காக ஒரு பேடாக இருந்தீங்கன்றாலும் அது இப்படின்றதுக்குள்ளே உங்களை விட்டு மாறி ஒரு நீடிய சமாதானம், அதுக்கு தான் அவர் இங்கே இருக்குது. சமாதானத்தை உண்டு பண்ணும் மாக்கினே அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன், இந்த அதிகாரத்தை. இது இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்தில் எழுதப்பட்டது இல்லை. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு எத்தனை 1000 வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்டது. எனக்கு சரியாக தெரியலை எத்தனை வருஷங்களுக்கு முதல்னு சொல்லி அதை பார்க்கணும். அப்போ பாருங்கள், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருக்கிறார். அவரை விட்டு தம்முடைய முகத்தை மறைத்து கொண்டோம். பார்த்தீங்களா, இதுதான் சொல்ல அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார். அதுக்கு தான் அவனை கண்ணை கட்டி போட்டு யார் உண்ட ஞான சிருஷ்டினால் சொல்லும் ஆறு உண்மை அடித்தானண்டு கண்ணத்தில் அரைஞ்சி ஓடு சொல்கிறான். அவரை காரி துப்புனாங்க. அப்படி அவமானங்கள் எல்லாம் கர்த்தருக்கு செய்தாங்க. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் மேல் வசனம், அசட்டை பண்ணப்பட்டவருமாக இருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். நம்மளை சொல்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். அங்கே இருக்கிறவங்க என்னெல்லாம் இவன் கடவுள்ற பிள்ளைன்னு சொல்லி கொண்டிருந்தான். இவன் கூட சொல்லி போட்டான் கடவுள்ற பிள்ளை என்றால் இப்போ தண்டனை வந்துட்டு. அப்போ அதால் தேவன் பாதிச்சு போட்டார், தேவன் தான் இவரை இப்படி செய்கிறாருன்னு சொல்லி அவங்களுக்குள்ள நினைச்சு கொண்டாங்க. மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினோம். விளையிட்டான். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம். நம்மளை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தித்தாரு. நம்ம சுமக்க தேவையில்லை. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை.
அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னை கொடுத்து பரிசுத்த ரத்தத்துக்கு தான் அந்த ஒரு வலு இருக்குது. அந்த பரிசுத்த ரத்தம் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம சொல்லலாம், சிலர் சொல்லலாம், நான் பிறந்ததுலேருந்து ஒரு பாவம் செய்யலை, ஒருத்தருக்கும் தீங்கு நினைக்கல, அநியாயம் நினைக்கல. நீங்கள் கரு உருவாகக்குள்ளே நீங்கள் பாவி தான். நீங்கள் என்னத்தை அடித்தாலும், ஏன்டா ஆதாம் ஏவாளுடைய சந்ததி அன்றைக்கு பாவத்துக்குள்ளால் வந்தபடியாக அந்த பாவத்தின் கரு அதுக்குள்ளே இருக்குது. என்னதுக்கு அதுக்கு அடையாளம்? அந்த பாவம் மரணம். அந்த பாவத்தில் மரணமானால் நித்திய அக்கினிக்குள்ள ஆத்துமா போயிடும். ஆனால் இயேசு ஜீவன், அவர் ஜீவ தண்ணீர். தாகம் தீக்க அந்த சமரிய பெண்ணுக்கு நானே நல்ல ஜீவ தண்ணீராக இருக்கிறேன், தாகம் தீக்கும் ஜீவ தண்ணீர், இந்த தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடையான், மரணம் அடையான். அவர் தான் ஜீவ தண்ணீர். சரியா? வசனங்கள் நிறைய இருக்குது பைபிளை சொல்ல. இப்போ இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்த அந்த நாளுக்காக நான் ஒரு ஞாபகமாக உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வர்றதுக்காக இந்த வீடியோ செய்கிறேன். இது நான் ஒரு பாஸ்டரோ, நான் ஒரு இதோ பைபிள் படித்தாலோ இல்லை, கர்த்தர் எனக்கு தந்த அந்த வாசிக்கக்குள்ளே தந்த ஒரு ஆசையில் விருப்பத்தில் அவர் பேசுகிற முறையின்படி நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த டோக்கிங் வேயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் வருதான்னு சொல்லி. நீங்கள் என்ன குறித்து யோசிக்காதீங்க, என்ன பெரிய ஆள் ஆவனா நீங்கள் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஆனால் நீங்கள் மறைவாக பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள ஆறுன்றது கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். கர்த்தருக்குள்ளால் பார்க்கக்குள்ள வெளித்தோற்றமாக பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்காத உண்டு. ஓகே, அவருடைய நாமம் ஒன்று பரிசுத்தப்படுவதாக. அவர் கழுதையை கொண்டும் பேசுவார், கற்களை கொண்டும் பேசுவார். இன்றைய காலங்களில் நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வாயை மூடி கொண்டு இருந்தோம்னா அவர் பேச வேண்டியதை கொண்டு பேசி சுவிசேஷத்தை அறிவிக்க முடிய வைப்பார். உலகத்தின் கடைசி எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று அறிவிக்கப்படும். அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இயேசு கிறிஸ்துவோட வருகை இந்த பூமியில் வரும். அது வரைக்கும் அவர் வரமாட்டார். ஒருத்தர காதில் கூட இயேசு கிறிஸ்து கடவுள் என்று சொல்லி ஒரு வார்த்தை கேள்விப்படலைன்றா இயேசு கிறிஸ்துவ அண்டை ஒரு நாளுக்காக தாமதிப்பார், அந்த ஒரு மனுஷனுக்காக தாமதிப்பார். ஏனெண்டா அவர் தொலைந்து போன ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி தான் அவர் போவார். 99 ஆட்டுக்குட்டி இருந்தால் கூட ஒன்று போயிட்டு என்று விட மாட்டார். அந்த ஒன்று தேடித்தான் அவர் போவார். அவ்வளோ இரக்கமுள்ள தேவன். அப்போ அவர் அந்த ஒரு ஆத்துமாட காதில் கூட இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று சொல்கிற அளவுக்கு அந்த சுவிசேஷம் போகிற அளவு வரைக்கும் அவர் தாமதிப்பார் அவர் வருகையை. அவர் சுவிசேஷம் போய் அவன் மறுதளிச்சான் என்றால் அவன்கிட்ட பிரச்சனை. ஆனால் அவன்கிட்ட காதில் இயேசு தான் கடவுள் என்று சொல்லி கேட்குற அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறாரு, அவர் தான் கடவுள் என்று சொல்லி. அவரை நீங்கள் நம்பினீங்கன்றா போதும், மற்ற காரியங்களை உங்களோட இருதயத்தை விட்டு கொடுத்தீங்கன்றா போதும், அவர் உங்களுக்குள்ளே பேசி உங்களோட மூளைக்கு உங்களோட இருதயத்துக்கு கனெக்ட் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார். அவர் கடவுள்ன்றதுக்குரிய ஆதாரத்தை தருவார். நீங்கள் நாங்கள் பரம்பரை அப்படி வாழ்ந்தோம், எங்களுக்கு ஒரு அப்பா தான், நான் ஒரு அப்பா தான், அப்படியெல்லாம் பெரிய சினிமா டைலாக்லாம் அடித்து கொண்டு இருக்க தேவையில்லை. கர்த்தர் யாருன்றதை உண்மையான பரம தகப்பன் அவர் தான். வசனம் ஆரம்பத்தில் சொல்கிறாரு, நாம் அவருக்கு சொந்தமாக இருந்தும் நாங்கள்லாம் அவருக்கு சொந்தம். எப்படி சொந்தம்ண்டா, ஆதாமுக்கு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதிட்டார். ஊதின உடனே ஆதாமில் இருந்து அந்த ஜீவ சுவாசம் சொந்தமாக்கிட்டு அவர் தம்மை போல நம்மளை சிருஷ்டித்தார், தம்முடைய சாயலாய் நம்மளை சிருஷ்டித்தார். சரியா? அவர் ஒரு மண்ணை கையில் எடுத்து தம்முடைய சாயலாய் ஒற்று வித்தியாசம் இல்லாமல் தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார். அங்கேயே நம்ம ஐக்கியமாயிட்டோம். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு நம்பிக்கைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று விளங்குங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் இயேசு. அந்த உயிர் இயேசு. அந்த உயிரை கொடுத்தது அந்த ஆத்துமா, அந்த தேவன். சரியா? அது அவர் நிறைய ஆழங்கள் அதில் உங்களுக்கெல்லாம் மேலால் சொல்லி விளங்காது. இந்த ஒரு விஷயம் விளங்கிட்டேன்றாலே நீங்கள் பெரிய கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்றதுக்குரிய ஆழம். சரியா? நீங்கள் இயேசுவை வணங்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் நமக்கு சொந்தம். இப்போ நான் இன்றைக்கு இயேசுவை கதைக்கிறேன், ஆனால் எனக்காக அன்றைக்கு அவர் பலியாகித்தார். அப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களும் ஏற்றுக்கொள்கிறது. அவருக்கு நாங்கள் சொந்தமாயிட்டோம். அப்போ நம்ம அவரோட சொந்தம். அப்போ நம்ம அவரோட சொந்தம்னு சொல்லி அவரை வரவேற்கல, ஆனால் அவர் நம்மளோட சொந்தம்னு சொல்லி அவர் இந்த மனுஷகுமாரனுக்கு இந்த தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு தார். அதான் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாருன்ற தேவன். அப்போ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆதாரங்களோ, ஒவ்வொரு அடையாளங்களோ, ஒவ்வொரு ப்ரூஃபோட வேதத்தில் இயேசு கிறிஸ்துக்குரிய 100% விதமான காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் மனம் திறந்து அதை ஆராய்ந்து பார்க்கக்குள்ள ஆவியானவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஆவியானவர் ஆரண்டு சிலருக்குள்ள கேள்வி இருக்குது. ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து, அவருக்கு மாற்றமே இல்லை. சரியா?
பிதா தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் பிதா, ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் தான் பிதா. ஏனென்றா இயேசு கிறிஸ்து ஒரு வசனம் சொல்கிறாரு, தன்னை கண்டவன் பிதாவை கண்டடைந்தான். ஒருத்தரும் காணக்கூடாத எத்தனையோ பவர்ஃபுல்லான சூரியனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தேவன் அவரை மோசை கூட அவர் பின்பக்கத்தை தான் பார்த்தாரு, அவர் மோமாய் பார்க்கல. அப்படிப்பட்ட தேவனை நம்ம பார்க்க இயலாது. பார்த்தா நம்ம கரையை செத்துருவோம். அவர் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு நம்ம வாழ்கிறதுக்கு. அப்போ இந்த உலகத்து வாழ்க்கை வாழணும்னா அந்த தேவனை மெய்யான அந்த ஒளியை நம்மளோட கண்ணால் பார்க்கல, நம்ம கருகிடுவோம். அதுக்கு தான் அந்த மெய்யான தேவன் ஒரு சாயலாக வர்றாரு. இதுதான் நான், இதுதான் இயேசு, இதை ஒரு என்ன நம்புங்கன்னு சொல்லி வர்றாரு. ஏசப்பா செய்த ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் உண்டு. தன்னோட வெளிப்பாடுகளை தான் செய்த விஷயங்களை ஜனங்களுக்குள்ள சொல்லாதீங்கன்னு சொல்லி கொண்டு வந்துட்டார். அப்போ அதால் அப்படி சொல்லாதீங்கன்றிருந்தும் அவருடைய கீர்த்தி அந்த இடங்கள் முழுக்க புகழ் பெற்றுட்டான். ஜனங்கள் கூட்டம் வர தொடங்கிட்டாங்க. அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், அவரை பார்த்தா விடுதலை, தொட்டா விடுதல், அவர் ஆடையை தொட்டா விடுதலை, அவரை கிட்ட வந்தா விடுதலை. மரித்தவன் எழுப்புறாரு, சின்ன பிள்ளை எழுப்புறாரு, மரித்த பிள்ளைய தலித்தாகண்டு பிள்ளைய எழுப்புறாரு, பிள்ளை சாகலை, மறிக்கலை, நித்திர கொள்றாரு. அப்படி கர்த்தர் செய்த, இயேசு கிறிஸ்து செய்த அடையாளங்கள் 1000 கோடி வசனம் ஒன்று இருக்குது பைபிள். அவர் செய்த எல்லாத்தையும் எழுதணுமெண்டா பைபிள் கொள்ளாதுண்டு. நாங்கள் வாய்ச்சி முடிச்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு பாஸ்டராக இருக்கிறவங்க, பைபிள் காலேஜ் நடத்துகிறவங்களுக்கு 50 வருஷம் ஒன்று பைபிள் காலேஜை படிப்பிச்சு முடிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியங்கள் இருக்குது பைபிள் எழுதாமல். ஆனால் இப்போ எழுதியிருக்கு என்னென்னா, நித்திய ஜீவன், பரலோகத்துக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன நமக்கு தேவையோ, என்னென்னத்தில் நம்மளோட மூளை எடுத்துக்கொள்ளும், அந்த அளவுக்கு தேவையானதை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த வசனத்தை வாய்ச்சி முடிக்கிறேன். இது அதிகாரம் வெரி இம்பார்ட்டண்டானது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் நம்மேல் விழப்பண்ணினார், அவர் மேல் விழப்பண்ணினார். மன்னிக்கணும், பிள்ளைய வாய்ச்சி போட்டேன். போகிற அவசரத்தில் நான் வாய்ச்சி கொண்டிருக்கிறேன்டா. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் வேலை. அதான், நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். நாங்கள்லாம் ஆடுகளை போல வழி தப்பி அங்கெஞ்சு போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நம்மளோட எல்லா அக்கிரமங்களையும் அவர் மேலே விழப்பண்ணிட்டார் நம்மளோட தேவன். அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அந்த பிலாத்து கேட்குறார், நீ தேவனுடைய குமாரனாகி உண்மையாண்டு கேட்டதுக்கு அவர் கொஞ்சம் சைலண்டாக இருக்கார். பிறகு சொல்கிறாரு, திரும்ப கேட்டதுக்கு நீ சொன்னபடியே தான்ன்றாரு. பிறகு கேட்குறார், நீ தேவனுடைய குமாரனா, நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்றாரு. அப்போ நீங்கள் ஒரு காரியங்களை உண்மையாக அந்த முஸ்லீம் மக்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கடவுளை உண்மையான சிங்கம் தன்னை சிங்கம் ஒன்று சொல்லாது, விளங்கிட்டான். இந்த சிங்கம் மாதிரி நடிக்கிறதில் தான் தன்னை சிங்கம் ஒன்று நிற்கும். ரியல் சிங்கம் ஆட்டை போட்டு அப்படி கவிச்சு தான் தூக்கிட்டு ஓடிடும். உலகத்து சிங்கத்தை சொல்கிறேன். சிங்கம் மாதிரி நடித்து வர்றதில் தான் உரிமை கொண்டு இருக்கும். அதான் இங்கே நடக்குது. இவர் ஜூத ராஜ சிங்கம். இவர் சொன்னது தான். இவருக்கு ஒப்பாக ஒரு பொய்யான ஒரு சிங்கம் இருக்குது, கர்ச்சிக்கிற சிங்கம். அது ஒன்று தான் இருக்குமே தவிர்த்து அதால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகே, அல்லேலூயா. விளங்கி கொள்ளுங்க, கர்த்தர் தான் உண்மையான தெய்வம். அவர் நொறுக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை.
அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டி, அதாவது இறைச்சிக்கு கொண்டு போகிற ஒரு ஆட்டை போல் சும்மா இருந்தார். அவருக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுண்டு. தன்னை மயிர் கத்தரிக்கிறதுக்கு இந்த செம்மறி ஆடுகளுக்கு மயிர் அந்த ரோமம் எடுப்பாங்க, அதுக்கு ஒரு விதமான வழி இருக்குது தான். அந்த நேரம் அந்த ஆடு மண்டு இருக்கும். அந்த ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். சரியா? இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? அவர் வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? நீதி உள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். விளங்கிட்டார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இந்த ஜனத்தில் எந்த மீறுதலின் நிமித்தம், இந்த என்னுடைய பாவியின் மீறுதலின் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டு துன்மாக்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். துன்மாக்கர் அற்பமான ஒரு பாவி என்ற இதோடு சேர்த்து அவர் பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் பிரேதம்தான் அது பெரிய வெளிப்பாடு தேவையில்லை உங்களுக்கு, இதோடு இருந்தது. ஆனால் அவர் மரித்த பொழுது ஐஸ்வர்யானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. இது இப்போ கிறிஸ்தவர்களுக்கு நிறைய முக்கியம். ஜபிக்கிறோம்ன்ற பேரில் எல்லா கதைகளையும் கதைச்சி கொட்டி போட்டு, மனசில் இருக்கிற எல்லா கசப்புகளையும் கதைச்சி கொட்டி போட்டு பிறகு ஜபிப்போம்ன்ற கதையை முடிக்கிறது. அது கர்த்தர் பார்க்குறாரு உங்களோட இல்லை இருதயத்தின் ஆழங்களில். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாயி அவரை பாடுக்குட்படுத்தினார். யாரு கர்த்தர்? நம்மளோட தேவன் யெகோவா. யாரு தேவன்? இயேசு கிறிஸ்து தான். இந்த கனெக்டிங்கை நீங்கள் விளங்கணும். கடவுள் அவரை ஸ்தானத்தை விட்டு இறங்கி இயேசுவா வந்தார், மனுஷனாக வந்தவர். கடவுள்ற ஒரு சொட்டு விஷயத்தை அவர் எடுக்கலை. மனுஷன் என்ன எப்படி பிதாவை நோக்கி ஜபிக்கணும், என்ன செய்யணுன்றது, அதுக்கு தான் பிதாவை பார்த்து ஜபிக்க எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்தாரு. மனுஷனாக இருக்கவங்களை என்ன செய்யணுமன்றதை மனுஷனாக 100% மனுஷனாக இருந்து குடும்பத்தில் எப்படி பிறந்து, எப்படி தாய் தகப்பனை கீழ்பட்டு இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி கர்த்தருக்கு கீழ்பட்டு இருக்கணும், எப்படி பரலோகராஜ் எல்லாரும் வாழ்ந்து காண்பிச்சார். வாழ்ந்து காண்பிச்சுட்டு போன தேவனுக்கு நீங்கள் எல்லோரும் கேட்குற கேள்வி ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள இல்லாத ஒரு இதாக இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாட்டுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அந்த ஆத்மா அறுவடை செய்கிறதெல்லாம் கண்டு அவர் திருப்தி ஆவார். என் தாசனாகி நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்திலூற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார். அநேகர் அவருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்கள் அவர் நாமத்துக்கு கொள்ளையாக்கப்பட்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் சர்வ பூமிக்கும் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கோணலானவைகளை சுவையாக்குற தேவன். ஹல்லேலூயா. அவர் வல்லமையுள்ள தேவன். அவருக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம், நானே கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொன்றுக்கும் தரேன், என் துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன். இதுதான் அவருடைய ஒரு விஷயம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேளுங்க. அந்த வேலை டைமை விட்டு உங்களுக்கு இந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன்.
அது உங்களை ஆசீர்வதிப்பார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கேட்ட நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்யணும் என்று கேட்டீங்கன்னா ஒன்று நீங்கள் பெருசாக சேர்த்து முதலாவது ஸ்டெப் எடுத்து வைங்க. உங்களோட உள்ளான மனுஷனை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். நீங்கள் வெளியில் ஒருத்தருக்கும் சொல்ல தேவையில்லை. உள்ளான மனுஷனுக்குள்ளே கிளியர் பண்ணுங்கள். இந்த சரீரம் இயேசுக்குரியது. இந்த உள்ளுக்குள்ளே ஆவி ஆத்துமா சரீரத்தை காணுகிறீங்க, ஆவியும் ஆத்துமா நீங்கள் காண மாட்டீங்க. அதுக்கு தான் இப்போ சுவாசிக்கிற காற்று எப்படி காண மாட்டீங்களா, அது மாதிரி மூளை இருக்குது. மூளை எப்படி இருக்குன்னு கேட்டால் டிசைனாக காட்டுவீங்க. மூளைக்குரிய அந்த விஷயங்களை எப்படி காட்டுவீங்க. அதெல்லாம் உங்களால் ஜீரணிக்க முடியாத காரியங்கள் அதெல்லாம் கத்தர்ற கையின் கிரியைகள். சரியா? அவரோட கையின் கிரியைகளில் எல்லார் மீதும் அவர் தான் பாதுகாக்கிறார். அவர் தான் எல்லாரையும் பாதுகாத்து வச்சு பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி அவனோட சேர்த்து எல்லா ஆத்மாவையும் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் வாதாடி கொண்டு நிற்கிறான். அதுக்கு தான் யாரை விழுங்கலாம் கொண்டு இருக்கிறான். நீங்கள் என்ன செய்யணுமுண்டா இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மாதிரி பைபிளில் இருக்குது இன்னொரு இயேசு, இன்னொரு சுவிசேஷம், இன்னொரு வெளிப்பாடு. பைபிளில் இன்னொரு இயேசு ஒன்று வருகுதுன்றா நீங்கள் எப்போவும் தெளிவாக இருக்கணும். அதான் கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லப்படுது. கள்ள தீர்க்கதரிசிகள் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள். சரியா? அப்போ இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்த விடாது. இந்த விஷயங்களை உங்களை அறிய விடாது. இதுக்கெல்லாம் பெரிய தடைகள் இருக்குது எல்லாம் சொல்கிறதுக்கு நாங்கள். ஆனால் நான் நம்புகிறேன்னு இப்போ ஆண்டவர் பேசியிருக்கிறார். என்னடா நான் சிந்தித்த காரியம் கொஞ்சம் அவர் நிறைய காரியங்களை மூலம் பேசியிருக்கிறார் என்று கதைக்குள்ளே எனக்கு சில காரியம் எப்படி என்னமாக இருந்தது மனசுக்குள்ளே. அதான் ஆவியானவர் செய்கிறது. அது எப்படி என்றமாக இருக்கா நான் செஞ்சு முடிப்பார். அதான் நம்மளோட தேவன், பரிசுத்தமுள்ள தேவனுடைய எல்லா விதமான செய்கைகளும் அப்படித்தான். எப்படி ஆகுமண்டமாக இருக்கும் ஆக்கி முடிப்பார். இந்த உலகத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்படி ஒரு சைட் போஸ்ட்டில் ஒரே விஷயமாக சுற்றி கொண்டு நிற்கிது. அந்த சைட் போஸ்ட்டில் சுற்றுறதால தான் குளிர் வந்து போகுது. அப்போ அதெல்லாம் அந்த அச்சில் சுழருது. இந்த உலகத்தில் 2-3 காரியங்களை கண்டுபிடிச்சிட்டு எப்படி அடுத்ததுக்கு போகிற, எப்படி அடுத்தடுத்த ஸ்பேசஸுக்கு போகிறேன்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு தாங்க புத்திசாலி. ஆனால் கத்தர் 6 அறிவில் இவ்வளோ வேண்டா, கத்தர் 100 அறிவை தந்திருப்பாருண்டா இன்றைக்கி வேறு இது. அவருக்கு தெரியும் குதிரைக்கு கொம்பு வச்சா என்ன நடக்கும். அவருக்கு தேவை நம்மளோட ஆத்துமா பரலோகத்துக்கு போகிறது. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் பண ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களே தவிர்த்து அவங்க மன ரீதியாக கஷ்டப்பட மாட்டாங்க. விளங்கிட்டா? அவங்க பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களே தவிர்த்து அவங்க ஆவிக்குள்ளால் சமாதான ரீதியாக கஷ்டப்பட மாட்டாங்க. அப்படி சமாதான ரீதியாக கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க உண்மையான கிறிஸ்துவை முழுமையாக அடைஞ்சு கொள்ளலை, கற்றுக்கொள்ளலை, விளங்கி கொள்ளலை, ஏற்றுக்கொள்ளலைன்ற அர்த்தம். அவர் சமாதான பிறகு அவரை நாமத்தை சொன்னாலே சமாதானம் தான். இதுதான் உண்மையான விஷயம். ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் ஒருவரை ஜீவிக்கிறது. நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை மறந்துட்டேன். நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் முதலாவது நீங்கள் எடுக்க வேண்டிய ஸ்டெப்பான காரியம் நீங்கள் அறிய வேணும். என்றால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் சீசர்களாக்கி ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று வசனம் சொல்லுது. சிலர் இயேசுவின் நாமத்தினாலே மட்டும் கொடுக்குறோம். சிலர் இயேசு கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, பிதா தான் கடவுள்ன்றாங்க. அப்போ நிறைய இருக்குது. இங்கே வசனம் ஒன்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதை நம்பணும். என்னை கண்டடைந்தவன் பிதாவை கண்டடைந்தான். ஒரு வசனம் தெளிவாக அப்படியே இருக்குது பைபிளில். இதுக்கு பார்க்க என்ன வேணும்? இயேசுதான் பிதா, இயேசுதான் கர்த்தர்ன்னு சொல்கிறதுக்கு. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கர்த்தர்த்துவம் அவர் மேல் இருக்கும் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் அவரில் இருக்கிறார். கர்த்தர் தான் அவர். அது அந்த 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 வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் விளங்கிடுவீங்க. குழம்பவே தேவையில்லை. ஓகே. அவர் இந்த உலகத்தில் நம்மளை அன்பு கூர்ந்தவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை தந்தவன். ஏன் ஒரே போரான? பைபிளில் இன்னொரு வழிபாட்டில் இன்னொரு இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஆசனத்தில் அவங்க 3 பேர் அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி இருக்குது. அதெல்லாம் அடுத்து உங்களுக்கு புருவாக காட்டுறது. அப்போ அவருக்கு பிதாவுக்கு வலது பாசத்துலேருந்து நமக்கு பேசுகிறாரு. இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற என்னென்னா ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சட்டம். சரியா? நம்ம மனுஷனுக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் இருக்கக்குள்ளே உலகத்தையும் படைச்ச தேவனால் முடியாத 3 விதமாக செயல்படுறதுக்கு. 3 பேர் ஒருவராக இருக்குது, ஒருவர் 3 பேராக இருக்கிறதுக்கு. இதெல்லாம் சிம்பிளான காரியம். இதெல்லாம் போட்டு நம்ம குழப்பத்தவரில்லை. நம்மளோட பாவங்களை மீட்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. நமக்காக பலியானார். நமக்காக ரத்தம் சிந்தி அவ்வளோத்தையும் நம்மளோட பாடுகள் மூடு எல்லாம் சுகந்தித்தார். நம்மளோட வியாதிகளை எல்லாம் குணப்படுத்தினார். அவருடைய காயங்களால் தழும்புகளால் நாங்கள் குணமானோம். இப்படி சொன்னீங்கன்றாலே நீங்கள் குணமாயிடுவீங்க. இயேசுவின் ரத்தத்தினால் நான் சுகமாகிறேன், எனக்குள்ள இருக்க அசுத்தம் நீங்க என்றாலே போயிடும். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியை விலகி போன்றாலே ஓடிடும். இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம் என்றாலே ஜெயம் ஆயிடும். அவர் ஜெய கிறிஸ்து. நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்பவும் அந்த விஷயத்துக்குள்ள வர விடலை. பிசாசு மைண்டை திருப்புறான்.
என்னண்டா தடையாக வர்றோம். அவங்களுக்கு தெரியும் ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது. இப்போ இதெல்லாம் கதைக்கக்குள்ளே வந்து நான் சும்மா ஈஸியாக காய்ச்சிட்டு போக முடியாது. ஆவிக்குரிய யுத்தம், தேவ சேனைகள் கர்த்தர் என்னோட இருக்கார், ஆவியானவர் இருக்கார். பயங்கர பயங்கர ஒரு விஷயம் நடக்கும் இந்த வீடியோ நான் இது ஆடியோ பண்ணக்குள்ள. நீங்கள் என்ன வழியாக பார்த்து எந்த விஷயங்கள் எந்த பூர்வங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் மேலாது, அவரோட வாழவும் மேலாது. முந்தின பூர்வமான சிந்திக்காதே, முந்தின யோசிக்காதே, அது கடந்ததெல்லாம் நடந்து வைத்து அதை யோசிச்சு கொண்டு பார்க்குறவங்களோட வாழ்க்கை ஒன்றுமே செய்யலாது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்குள்ளே வாஞ்சிக்கணும். அவருக்குள்ளே வளர 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 நமக்குள்ள ஒரு புத்து பலன் ஒன்று வரும். அது வெளியில் சொல்ல தெரியாது. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி. அவர் நாம இயேசு கிறிஸ்து. நீங்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள உண்மையாக மனதாக விருப்பமாக இருக்கிறீங்கன்னா முதலாவது நீங்கள் உங்களுக்குள்ளே வந்து ஏசப்பா நான் உங்களை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன், உங்களை அறிய விரும்புகிறேன், உங்களோட விஷயங்களெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் தான் கடவுள் என்று உள்ளான மனுஷனை ஏற்றுக்கொள்ள. நீங்கள் முதலாவது வேலை ஒரு பைபிளை வாங்கி வாசிங்க. ஒரு பைபிளை வாங்கி வாசிக்கங்க. சொல்லுங்கள் ஏசப்பா இந்த விளங்குது இல்லையே, எனக்கு விளங்குது இல்லை, விளங்காத மாதிரி தான் இருக்கும் என்றா நீங்கள் ஆவிக்குள்ளால் ஒரு விஷயத்துக்குள்ளே வாரீங்க. ஆவிக்குள்ளால் ஒரு வீரனாக வரக்குள்ளே ஆரம்பத்தில் ஒரு யுத்த வீரனுக்கு போக்குள்ள எப்படியெல்லாம் படிப்படியாக எக்ஸசைஸ்கள் செய்யக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. அதை போல் உடம்பு விட்டு கொடுக்காது. அதை போல் அந்த ஆவிக்குரிய பிசாசுகள் வந்து வானமண்டலத்தின் பொல்லாத துரத்தினத்தின் ஆவியை நம்மளோட வேதத்தை வாசிக்க விடாது. நீங்கள் மெல்ல ஆவியானவத்தோடையோட டைம் கிடைக்கக்குள்ள எல்லாம் அதில் விரும்பணும் வாசிக்கணும். அடுத்து என்ன அந்த இன்னொரு பாஸ்வேர்டாக சொல்லுவார், பேர்கள் வரும். இவனை பெற்றால், இவளை பெற்றால், இவனை பெற்றான்ட்டு. அப்படி வரக்குள்ளே வந்து நீங்கள் சோர்ந்து சலிச்சு போகக்கூடாது. அடுத்தது அப்போ அடுத்தது யாராக பெற்றாங்க ஆண்டவரே, அதிகாரமாக பெற்றான்லாம். ஏனென்றா அவர் வம்சத்தில் அவர் எப்படி வந்தார்ன்றதை குறித்து அணுவணு அழிய வச்சிருக்காரு. ஒற்றுடோமே ஒரு இடத்துல ராகாப் என்ற வேசி வந்து யூத ஜனங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இடம் கொடுத்தண்டு கர்த்தர் அந்த வேசியின் மூலம் போவாசை கொண்டு வர்றாரு. அப்படியே வந்து கர்த்தர் அழைப்பெல்லாம் வித்தியாசம். அதெல்லாம் மனுஷன் நடக்காதுன்னுவா, அவர் நடக்கும் என்றுவார். மனுஷன் இல்லை பிள்ளை எண்ணுவார், இல்லை அவர் சரி எண்ணுவார். அவர் நீதிக்கு நியாயங்களுக்கு நம்ம கிட்ட போயிடலாம். ஆனால் நம்மளோட கண்ணுக்கு முன்னால் நான் சொன்னேன் கர்த்தர் பிள்ளை செஞ்ச மாதிரி தன்னுடைய அதிசயங்கள் எல்லாம் வழியில் சொல்ல வேணாம்னு தரேன். பிள்ளை இல்லை, அது சொல்ல மறைச்ச வழியாக தான் இன்றைக்கி நான் இருந்து சாய்க்கிறேன். புறஜாதிக்குள்ள சுவிசேஷம் வந்திருக்கு. இப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு. அந்த வார்த்தைக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அவரை நாமத்தை நம்பி நடங்க. அவருக்குள்ளே வரக்குள்ளே கொஞ்சம் போராட்டங்கள் வரும் தான். என் ஆவிக்குரிய தடைகள் போராட்டங்கள் அப்படி இப்படி வரும். வந்து நான் இந்த ஒரு உதாரணம் முதல்ல எப்போவும் சொல்லுவேன், ஃப்ளைட் வந்து ரிவர்ஸ் அடித்து மெதுவாக ஓடி ஸ்பீட்டை கூட்டி அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஏறி ஃப்ளை பண்ணி இன்னும் கொஞ்சம் பறந்து போக்குள்ள ஒரு மேகம் வரும். அந்த மேகங்களில் தாண்டி அந்த மேகத்துக்குள்ளால் போகல பயங்கர ஃப்ளைட்லாம் போட்டு கட்ட ஆடி அதிர்ந்து விடுறோன்ற வைப்ரேஷன்லாம் போட்டு ஒரு இது ஷாக்கண்டு இருக்குது. அப்படியே தாண்டி மேலே போயிட்டிங்கன்னா ஃபுல்லாக நீளமாக இருக்கும். அங்கங்கே விட்டு நீளம் மேகம் இருக்கும். அந்த மேகங்கள் படுறது நமக்கு தெரியாது, ஃப்ளைட்டுக்கு தெரியாது, அதெல்லாம் காற்று மாறி போயிடும். அதான் அந்த மேகத்தை தாண்டும் வரைக்கும் ஒரு பிசாசின் போராட்டமாக நினைச்சு கொள்ளுங்க. தாண்டிட்டீங்கன்னா எல்லாம் கிளியர் ஆகிடும். கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் பெருசாக இருக்கும். அவர் தான் ஜெய கிறிஸ்து. அவர் ஜெயம் எடுத்தார். கல்வாரி சிலுவையில் எல்லா துரைத்தனத்தையும் உறிந்து போட்டு அவர் ஜெயம் எடுத்தார். கர்த்தரே ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே கடவுள். அவர் தான் பரலோகத்துக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கேன்னு இருக்கார். அவரை எல்லாம் ஒருத்தரும் பரலோகத்துக்குள்ளே போயில அதை என்னை நோக்கி பிதாவே கத்தாவே அப்படி நான் இதை செய்தேன் பிசாசை திரத்தினேன் இப்படியெல்லாம் வீடியோ போட்டேன்டா கூட உன்னை அறியேன் அக்கிரமக்காரரை விலகி என்னை விட்டுன்றார். அவருக்கு தேவை பரிசுத்தமாக வாழ்ந்து அவரோட கூட இருக்கிறது தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் போற்றப்படத்தக்கவரும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறாரு. இந்த வீடியோவிலேருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் டைம் எடுத்து அந்த வீடியோ செஞ்சுருக்கிறேன். கர்த்தர் நல்லவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் உங்களுடைய உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே உண்மையான அந்த சாட்சியை கொடுங்கப்பா. அப்பா விளங்க உதவி செய்யுங்க. பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்குற எல்லாரையும் ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.